ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை வந்து ஃப்ரெண்ட்ஷிப்னா இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு அழகான கதை. இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்த்துட்டு நமக்கே ஒரு மாதிரி பொறாமையா, ச்சே நம்மளும் ஏன் இப்படி இருக்கக்கூடாது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு ஒரு அற்புதமா இருக்கும். வாங்க அதை பத்தின கதையை கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். இந்த கதை ஆரம்பிக்கிறது 1985ல. அந்த டைம்ல 12th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம்ஸ் நடந்துட்டு வருது. லாஸ்ட் எக்ஸாம் அன்னைக்கு பசங்க எல்லாம் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு லாஸ்ட் டேங்கிறதுனால மனசை விட்டு பேசிட்டு ஒவ்வொருத்தரும் பாய் சொல்லிட்டு கிளம்புறாங்க. அதில் ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க 4 பேரும் எப்போவுமே ஒன்றா தான் இருப்பாங்க. நல்லா படிக்கிற பசங்க வேற. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒரே ஸ்கூலில் படிச்சுட்டு வராங்க. 4 பேரும் சேர்ந்து பக்கத்தில் இருக்கிற பேக்கரிக்கே போகிறாங்க. அவங்கவுங்க கையில் இருக்கிற காசை எல்லாம் கலெக்ட் பண்ணி அதை வச்சு வர காசில் ஃபுட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிட்லான்னு முடிவு பண்ணுறாங்க. அதில் ஒருத்தன் சொல்கிறான், நம்ம இது வரைக்கும் 12 வருஷம் ஒன்றாவே ஒரே ஸ்கூலில் படிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம். இப்போ ஒரு சேலஞ்சுக்கு நான் ஒன்று சொல்லலான்னு இருக்கேன். அதை உங்களால் ஃபாலோ பண்ண முடியுமா அப்படின்ட்டு கேட்குறான். இனி நம்ம 40 வருஷம் கழிச்சு இதே நாளில் இதே தேதியில் ஈவினிங் டைம் 5 மணிக்குள்ள நம்ம எங்கே இருந்தாலும் எப்படி இருந்தாலும் இந்த பேக்கரியில் வந்து மீட் பண்ணணும். அதுலேயும் லாஸ்ட்டாக வரவங்க தான் அன்னைக்கு சாப்பிட்ற பில்லை பே பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு எல்லாரும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு இது நல்ல ஐடியாவாக இருக்கே அப்படின்னு சரின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த பேக்கரியில் வேலை செய்கிற பையனும் நானும் இதில் ஜாயின் பண்ணிக்கலாமா, இந்த கான்செப்ட் நல்லா இருக்கு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான். சரி ஓகேன்னு எல்லாம் சொல்லிட்டு கிளம்புறாங்க அங்கேருந்து. 40 வருஷம் ஆச்சு. அந்த நாளும் வந்துடுச்சு. அந்த பேக்கரி இப்போ ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலாக மாறிடுச்சு. 4 ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தர் வராங்க. அடுத்த 1 ஹவரில் இன்னொரு ஃப்ரெண்டும் வராங்க. அவங்க 2 பேரும் நம்ம பே பண்ண போகிறது இல்லை அப்படின்னு ஜாலியாக சிரித்து பேசிட்டு உட்காந்துருக்காங்க. 3வது ஃப்ரெண்டும் வந்துட்டாரு. 3 பேரும் அவங்களுக்கு பிடிச்சதை ஆர்டர் பண்ணிட்டு அவங்களோட லைஃப் ஸ்டோரி, பாஸ்ட்டு எல்லாமே பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டே இருந்த அந்த ஹோட்டல் ஓனரு அவங்க கிட்ட வந்து உங்களோட இன்னொரு ஃப்ரெண்டு வரலையா அப்படின்னு கேட்குறாரு. அவங்க எல்லாரும் ஷாக் ஆகிட்டு அவனையே பார்க்குறாங்க அந்த ஓனரை. நான் தாங்க அந்த பேக்கரியில் வேலை செஞ்ச பையன். என்னோட நேர்மை, உழைப்பு, விசுவாசம் இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இந்த ஹோட்டல் ஓனரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே என் பேரில் எழுதி வச்சுட்டு இறந்துட்டாரு அப்படின்னு சொல்கிறான். எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக அவரை ரொம்ப பாராட்டுறாங்க. எங்களோட ஃப்ரெண்டு இன்னும் வரல, டைம் வேற 5 ஆயிடுச்சு, எங்களை எல்லாத்தையும் ஏமாத்திட்டான்னு நினைக்கிறோம், சரி வாங்க பரவாயில்ல நம்ம பில்லை பே பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வெயிட்டர் பையன் வந்து சார் உங்கள் பில் எல்லாமே பே பண்ணியாச்சு, தேங்க்யூ சார்னு சொல்கிறான். எல்லாரும் ஷாக் ஆகிட்டு ஒருத்தரை பார்த்துக்கிறாங்க. யார் பே பண்ணியிருப்பாங்க அப்படின்னு. ஹோட்டல் என்ட்ரன்ஸில் பே பண்ணியிருப்பாங்கன்னு பேசிக்கிட்டே வெளியே நடந்து வராங்க. ஹோட்டல் என்ட்ரன்ஸில் கவர்மெண்ட் கலெக்டர் காரு வந்து நிற்கிது. அந்த கார்ல இருந்து கலெக்டர் இறங்கி வந்து அந்த 3 ஃப்ரெண்ட்ஸோட காலில் விழுந்து என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க அங்கிள் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எல்லாருமே ஷாக் ஆகிட்டு எழுந்திருச்சு நின்று அங்கிள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கேட்குறாப்புல. நான் வேற யாரும் இல்லை, உங்கள் ஃப்ரெண்டோட பையன்தான். எங்கள் அப்பா 1 இயர் முன்னாடியே இறந்துட்டாங்க. சாகுறப்ப என்னோட ஃப்ரெண்ட்ஸு வருவாங்க இந்த தேதியில் இந்த டைமில். என்னோட இடத்துல நீ இருந்து அந்த நட்புக்கு களங்கம் வராமல் பார்த்துக்கோன்னு சொன்னார். அதான் கடைசியாக வரலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறான். இதில் என்ன சுவாரஸ்யம்னா அந்த பிளானை போட்டதே அந்த கலெக்டர் பையனோட அப்பா தான். தன்னோட வாக்கை காப்பாற்றணும்னு அவ்வளோ உறுதியாக இருந்திருக்காரு. இப்போ அந்த 3 ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தர் சொல்கிறாரு, நம்ம 40 வருஷத்துக்கு பதிலாக 4 வருஷம்னு பிளான் பண்ணியிருக்கலாமே, நம்ம ஃப்ரெண்டை மிஸ் பண்ணியிருக்க மாட்டோம்ல அப்படின்னு ஃபீல் பண்ணி பேசிக்கிறாங்க. இதிலிருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம்? கிடைக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பு லாங்காக இருந்தால் என்ன, ஷார்ட்டாக இருந்தால் என்ன, அந்த அழகான ஃப்ரெண்ட்ஷிப்பை எப்போவுமே நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. நன்றி, தேங்க்யூ.